எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுன்னு தெரில. ஏன்னா படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். அதனால் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தா எல்லாரும் பேசுகிறத கவனிக்க ஆரம்பிச்சேன்னா, நிமிஷா விஜயன் பக்கத்துலேருந்து பேசிகிட்டே இருந்தாங்களா, நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்ககிட்ட கேட்டேன். படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி இப்போ என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு. இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில. அது கொஞ்சம் அசிஸ்டண்ட்டு கேட்டேன், என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா, அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னால் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க, ஏதாவது ஒன்று பார்டர் அப்போ அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படம் கார் ஓட்டிகிட்டு வந்தேன். இதை பற்றி நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேன். வந்து உட்கார்ந்துலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது, ஓ இது அதில் சேர்ந்தது தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க. நிச்சயமாக டீமுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த படத்துலேருந்தே முதல்ல ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நெல்சன், எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன். ஃபோன் அடிச்சுட்டு யோ எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, மாதிரி நான் நெல்சன் பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம நெல்சன் பேச மாட்டாப்லையே அப்படின்னு. அப்போ இதில் நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நாள் கூத்து அவரோட முதல் படம். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, 2 ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. படம் 2 ஆப்ஷன் அப்படின்னா 2 வேரியேஷன் இருக்குது. ஒன்று ஃபைட், ஒரு என்ன சொல்கிறதுனா, யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமண்ட்டாக நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது, அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு விஷன் இருக்குது. இன்னொரு விஷன் எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது, எது வந்து சக்ஸஸாக இருக்குது, எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும், நம்மளை ஒரு டைரக்டராக, நம்மளை ஒரு செலிபிரிட்டியாக எது போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது, சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி நெல்சனோட 4 படங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், அவருக்கு வயசு தான் என்ன, ஏன் அழகு அந்த ஒரு நாள் கூத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் நெல்சன் பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினச்சிட்டேன் நான். அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபர்கானாவாக இருக்கட்டும், ஒரு நாள் கூத்துலாம் ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான, இது ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து இன்னொரு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களா, இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆவாங்களா அப்படின்லாம் யோசிக்காமல் ஒரு சினிமாவை நேர்மையாக அது நீ கனெக்ட் ஆகுது ஆகலை, எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது, அது இப்படி தான் தொடங்கணும்னு தோணுது, நான் அதை அப்படி தொடங்கணும். அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும். வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம், ஆடுவோம், பாடுவோம், என்ன ஏதோ பண்ணுவோம். பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட கனெக்ட் ஆகி பொது புத்தி கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம். பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம். அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம். அவருடைய 4 படத்துலையும் பார்த்தீங்கன்னா